Smile. ஃபோட்டோ நல்லா இருக்கு, ஆனால் கம்ஸ் மட்டும் ஏதோ நிறைய தெரியுற மாதிரி இருக்குல்ல. சிரி. நேரில் நிறைய தெரியுதா? நேரில் கம்மியாக தான் தெரியுது, ரொம்ப சிரிச்சா தான் நிறைய தெரியுது. இதுக்கு என்ன பண்ணுறது? நம்ம டென்டல் கிளினிக் போய் ஒரு ஒப்பீனியன் வாங்கிக்கலாம். டாக்டர் ஓபி வந்திருக்கு. மிஸ் அஸ்வதி, இங்கே உட்காருங்க. மேம், என்ன கம்ப்ளைண்ட்காக வந்திருக்கீங்க? சிரிக்கும் போது கம்ஸ் அதிகமாக தெரியுது, அதான் பார்க்கலாம். நீங்கள் எப்போ ஃபர்ஸ்ட் நோட்டீஸ் பண்ணீங்க? ஒரு 1 வீக் முன்னாடி ஃபோட்டோ ஷூட் பண்ணாங்க, அப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் நோட்டீஸ் பண்ணேன். இந்த ப்ராப்ளம்னால உங்கள் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் எஃபெக்ட் ஆகிற மாதிரி இருக்கு. ஆமாம். இந்த ட்ரீட்மெண்ட்டில் நீங்கள் என்ன அவுட்கம் எதிர்பார்க்குறீங்க? சிரிக்கும் போது நார்மலாக கம்ஸ் தெரியணும், அதான். முன்னாடி டென்டல் செக்அப் பண்ணியிருக்கீங்களா? இல்லை. டைம் செக் மட்டும் பண்ணிக்கிறேன். சாஞ்சுக்கோங்க. கடிங்க. செக் பண்ணியாச்சுங்க. பல் சைஸ் கரெக்டாக இருக்கா, அதுக்கப்புறம் உங்களோட லிப் அளவும் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறதுக்கு செக் பண்ணணுங்க. செக் பண்ணுறதுக்கு ஒரு எக்ஸ்ரே எடுக்கணும், அப்புறம் ஒரு ஃபோட்டோ எடுக்கணும். ரெண்டும் எடுத்துகிட்டு வாங்க. ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கலாங்க. சாஞ்சுக்கோங்க. ஸ்மைல் பண்ணுங்க. வைடாக ஸ்மைல் பண்ணுங்க. ஓகே. இப்போ ஒரு எக்ஸ்ரே மட்டும் போய் எடுத்துகிட்டு வாங்க. எக்ஸ்ரே எடுத்ததுக்கப்புறம் என்ன ட்ரீட்மெண்ட்னு சொல்கிறேன். பேஷண்ட்டை உள்ளே உட்கார வைங்க. மிஸ் அஸ்வதி, உள்ளே வாங்க. மேம், இதுதான் உங்கள் எக்ஸ்ரேங்க. எக்ஸ்ரேயில் வந்து சாஃப்ட் டிஷ்யூ அப்புறம் போனுங்க, ரெண்டும் ப்ராப்ளம் இருக்கான்னு பார்க்கறதுக்கு தான் பார்த்தோம். அனாலிசிஸ்லாம் பண்ணி பார்த்தாச்சு, எலும்பில் எந்த ப்ராப்ளமும் இல்லைங்க. சாஃப்ட் டிஷ்யூவில் தான் ப்ராப்ளம் இருக்குது. நீங்கள் சிரிக்கும் போது கம்ஸ் இருக்க 2 ரீசனுங்க. ஒன்று எலும்பில் ப்ராப்ளமாக இருக்கணும், இல்லாட்டி லிப்ஸ் வந்து அளவு கம்மியாக இருக்கணும். பல் முழுசாக எரப்ட் ஆகாத காரணமாக இருக்கலாங்க. இப்போ அனாலிசிஸில் பார்த்ததில் வந்து லிப் சைஸ் தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அப்போ நம்ம சர்ஜரி பண்ணி அந்த லிப்பு அளவு மட்டும் கீழே கொண்டு வர மாதிரி இருக்கும். கீழே கொண்டு வந்துட்டோம்னா அதுக்கப்புறம் ஸ்மைல் வந்து நார்மலாக இருக்கும். பெயின்ஃபுல்லாக இருக்குமா? பெயின் எதுவும் இருக்காதுங்க. இப்போ வந்து நம்ம லோக்கல் அனஸ்தீசியாலாம் போட்டு தான் பண்ணுவோம். ஸோ அதனால் அந்த இடத்துல உங்களுக்கு எந்த சென்சேஷனுமே தெரியாது. எத்தனை அப்பாயின்மெண்ட் வர மாதிரி இருக்கும் டாக்டர்? இது வந்து சிங்கிள் டே ப்ரொசீஜர் தான், ஒரே அப்பாயின்மெண்ட்லேயே பண்ணிடலாம். உள்ளே மட்டும் ஒரு சூச்சர் மட்டும் வருங்க. இந்த 1 வீக் கழிச்சு அந்த சூச்சர் ரிமூவ் பண்ணுறதுக்கு மட்டும் நீங்கள் வரணும். மேலே ஸ்கார் ஏதாவது வருமா? ஸ்கார் எதுவுமே இருக்காது. இட் இஸ் அ கம்ப்ளீட்லி பெயின்லெஸ் அண்ட் ஸ்கார் ஃப்ரீ ப்ரொசீஜர். கம்மி ஸ்மைலோட ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் என்னெல்லாம் இருக்குன்னு பார்ப்போம். கம்மி ஸ்மைல் அப்படி என்றால் என்ன? சிரிக்கும் பொழுது பற்கள் மட்டும் இல்லாமல் ஈறுகள் அதிகமாக தெரியும். 1 to 2 mm வரைக்கும் ஈறுகள் தெரிவது நார்மல். 2 mmக்கு மேலே ஈறுகள் தெரிஞ்சால் அது வந்து கம்மி ஸ்மைல். கம்மி ஸ்மைலுக்கு காரணங்கள்: பற்களின் வடிவம் மற்றும் அளவு மாறுபட்டிருக்கும், தாடை அமைப்பு மாறுபடுதல், மேல் உதடுடைய அளவு சிறிதாக இருந்தால் ஈறு அதிகமாக காணப்படும்.
சில பேர்த்துக்கு லிப்ஸ் ரொம்ப சின்னதாகவும் இல்லை ரொம்ப மேலே அட்டாச் ஆகிருக்கும். அவங்களுக்கு லிப் ரீபொசிஷனிங் சர்ஜரி மூலமாக கம்மி ஸ்மைலை சரிப்படுத்திக்கலாம். இப்போ உதடு இடம் மாற்றுதல் மற்றும் புன்னகை வடிவமைப்பு பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இங்கே பேஷண்ட்க்கு சிரிக்கும் போது அவங்களோட மேலுதடு பகுதி ரொம்ப மேலே ஏறி காட்டுது. அதனால அதிகமாக ஈறுப்பகுதி வெளிப்படையாக தெரியுது. இதை சரி செய்கிறதுக்கு முதல்ல நம்ம பகுதி மயக்க மருந்து கொடுத்துட்டு சிறிய அளவில் ஈரிலிருந்து திசு எடுக்கணும். எடுத்த அப்புறம் ஈர தையல் போட்டுட்டு கொஞ்ச நாளைக்கு நல்லா குணமாக விடணும். 10 நாள் அளவில் உதடு இடம் மாற்றுதல் செயல்முறை முடிஞ்சிரும். அதுக்கப்புறம் பேஷண்ட்க்கு முன்ன மாதிரி இல்லாமல் ஈர் நல்ல சின்னதாக காட்டும். பேஷண்ட்க்கு நார்மலாக மேலுதடு ஏறாமல் ரொம்ப ஈர்ப்பகுதி தெரியாமல் அழகாக சிரிக்க முடியும். நிறைய பேருக்கு பல் முழுவதாக முளைக்காமல் சின்னதாக வெளியில் தெரியும். அவங்களுக்கு அந்த பல்லோட முழு சைஸும் வெளியில் தெரியற அளவுக்கு க்ரௌன் லெங்க்னிங் அப்படிங்கிற ஒரு ப்ரொசீஜர் பண்ணி கம்மி ஸ்மைலை கம்மி பண்ணிக்கலாம். இந்த ப்ரொசீஜர்ஸ் மூலம் கம்மி ஸ்மைலை ட்ரீட் பண்ணி ஒரு நல்ல புன்னகையை பெற்றுக்கொள்ளலாம்.